Hello all, welcome to our Crafty World family. இந்த இயரோட கடைசி வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2022 மூட் போர்டோட ஒரு ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ நான் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணலை, என்னென்ன கோல் செட் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். இந்த மூட் போர்டோட டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நான் 2022ஓட ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். ஸோ அதோட விஷ் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்துட்டு போட்டிருப்பேன். பட் வந்துட்டு இன்னும் ரீச் பண்ண முடியல. ஸோ ஆன் த வே டு ரீச் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பண்ண முடியல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆன் த வே இன் ப்ரோக்ரஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒன் டே அச்சீவ் பண்ணுவேன். அப்போ வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷ் வந்துட்டு அதை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகணும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ யூடியூபோட க்ரைட்டீரியா மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ இதுவுமே வந்துட்டு யூடியூப்பில் எனேபிள் பண்ண முடியல. பட் இந்த கிராஃப்டி வேர்ல்ட் மூலியமாக நான் நிறையாவே வந்துட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பார்ஷியலாக வந்துட்டு டிக் போட்டிருப்பேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும். நான் யூடியூப்லேயுமே நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது மூலியமாக நான் வந்துட்டு மந்த்லி நிறையாவே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். ஸோ என்னோட எல்லா மூட் போர்ட் விஷ்லிஸ்ட்லையுமே இந்த சேவிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இயருமே வந்துட்டு சேவிங்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயருமே அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு கண்டிப்பாக சேவிங்ஸ் நான் ஏதாவது பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த இயர் வந்துட்டு சேவ் பண்ணியாச்சு. நீங்களுமே கண்டிப்பாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலைன்னா அப்படின்னா 2023லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த திங்ஸ் யூ அஃப்ரேட் ஆஃப் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ எந்த விஷயத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு 1-2 விஷயம் வந்துட்டு நான் எனக்கு மீறியே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க ரெண்டுமே யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன் வந்துட்டு 2023ல் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங். இது வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணலை. எனக்கு வந்துட்டு டிரைவிங் நான் கற்றுக்கிட்டேன். பட் ஸ்ட்ரீட் ஸ்கூலில் அதாவது சின்ன சின்ன சந்து இருக்கும்ல அதுக்குள்ளே வந்துட்டு ஓட்ட கற்றுக்கிட்டேன். பட் மெயின் ரோட்டில் வந்துட்டு ஓட்ட அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளால் யாருக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்ற பயத்துலேனாலே வந்துட்டு நம்ம இல்லை ஸ்கூட்டியை நம்ம ஓட்ட வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த விஷ்லிஸ்ட்லையுமே வந்துட்டு அது இருக்க போகிறது கிடையாது. ஸோ டிரைவிங் வந்துட்டு அச்சீவ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு டெய்லரிங் வந்துட்டு கண்டிப்பாக நான் 2022 எண்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீக்கெண்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கேன். ஏப்ரல்லேருந்து அந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த வீக்கெண்ட் கிளாஸ் முடிஞ்சது உடனே வந்துட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுவேன். நான் ஆல்ரெடி போயிட்டுருக்க வீக்கெண்ட் கிளாஸ் வந்துட்டு 2023ல் வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஸோ எண்ட் ஆகிட்ட உடனே வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்துட்டு நான் 2023ல் அச்சீவ் பண்ணியிருக்கேனா இல்லையான்றது நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜாப் வந்துட்டு நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஜாப் ஸ்விட்சிங் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இதுக்கு நான் ஒரு பெரிய டிக்கே போடுவேன். பிகாஸ் நான் 1 இயர் வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இயரில் தான் வந்துட்டு மாறியிருக்கேன். ஆகஸ்ட்டில் வந்துட்டு நான் ஜாப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நியூ கம்பெனிக்கு வந்துட்டு மாறிட்டேன். ஸோ இந்த கோல் வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. நியூ ஜாப் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோல் வந்துட்டு அச்சீவ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், என்ன எழுதி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஃப்டி வேர்ல்டு வந்துட்டு ஒரு பிராண்டாக வந்துட்டு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத எழுதியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதோட இம்ப்ரூவைசேஷன் பார்க்கும்போது. நீங்கள் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் நியூ ஸ்டிக்கர்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். லைக் கிராஃப்டி வேர்ல்டுக்குன்னு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் மட்டும் எல்லா ஆர்டர்ஸ்லையுமே கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இப்போ அதை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாம்ப் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் பேர் போட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது இன்ஸ்டாகிராமில். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு ஆர்டர் செய்யும் போதுமே அவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் தான் ஆர்டர் வருமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்.
பட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நமக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. டெல்லி, மும்பை, பூனே, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்க ஆர்டர் வந்துட்டு மைசூர், பாண்டிச்சேரி எல்லாமே. இந்த ஆர்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டர்ஸுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த ஊருக்கு நான் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வரைக்கும் 87 ஆர்டர்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணியாச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி வித் திஸ் திங். ஸோ லாஸ்ட் 2 ரோல்ஸ்மையும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறையாவே வந்துட்டு நமக்கு ஆர்டர்ஸ் வரணும், நிறையா அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுமே வந்துட்டு நான் 2023லேயுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் மூட் போர்டில் காமிச்சிருக்க மாட்டேன். இது இன் பிட்வீனில் வந்துட்டு கண்டிப்பாக இது நான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக லாஸ்ட்டில் சும்மா சின்னதாக வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். நியூ மொபைல் வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நியூ மொபைல் வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் தான் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க யூஸ் பண்ண மொபைல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்துட்டு எனக்காக ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஏர்னிங்ஸ்லேருந்து நம்ம வாங்கும் போது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ மொபைல் வாங்கியாச்சு. பட் OnePlus வாங்கணும்னு நினச்சேன். OnePlus வாங்க முடியல. Vivo வாங்கியாச்சு. பட் அதுவுமே வந்துட்டு 100% சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கபோர்டு. ஸோ கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கபோர்டு வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். புதுசாக வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறத ரீக்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க அது வந்துட்டு இன் ப்ராக்ரஸில் இருக்குது. நான் சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அது ஆல்மோஸ்ட் க்ரியேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டட். இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போது 2021 மூட் போர்டில் பார்க்கலாம். அதில் வந்துட்டு சில திங்ஸ் நான் அச்சீவ் பண்ணலை. இது வந்துட்டு நான் 2022ல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சில திங்ஸ் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டிவி வந்துட்டு வாங்கியாச்சு. ஸோ 2021ல் வந்துட்டு டிவி வாங்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதில் வந்துட்டு வாங்க முடியல. ஸோ அது கேரி ஃபார்வர்ட் ஆகி 2022ல் வந்துட்டு வாங்கிட்டோம். தீபாவளிக்கு தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு திங். பிகாஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பழைய டிவி, அந்த கம்பெனியை கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெரிய டிவி, நல்லா கிளாரிட்டியான ஒரு டிவி வாங்கியாச்சு. நான் இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு 2021ல் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் 2022ல் வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் விஷ் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இயரில் நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு ரிமைண்டர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டாம். நீங்களே இதை சம்டைம்ஸ் எடுத்து டைரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இதை பண்ணணும், ஸோ நம்ம அதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும். அதுக்காக தான் வந்துட்டு நான் மூட் போர்டே வந்துட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களோட விஷ்லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமாக 2023யோட மூட் போர்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஜான் மந்தில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி 2023 மூட் போர்ட் விஷ்லிஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. நான் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு விஷ் யூ அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோட வந்துட்டு எல்லாத்தையுமே கடந்து போங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே ஹாப்பி, ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி மூட் போர்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு விஷஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மூட் போர்டில் நீங்கள் வந்துட்டு இன்னும் நான் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.